الحمد لله حامدا ومصليا أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم. قال النبينا صلى الله عليه وسلم بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கோடான கோடி படைப்புகளை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும். இருலோகத்தின் தலைவர் சையீதுல் அன்பியா சர்வரே காயினார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் குறிப்பாக இம்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை கூறி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஜபு மாதத்தின் 3வது ஜும்மாவை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி ஜீவராசிகளையும் படைத்தான். பலவிதமான தாவரங்கள், பலவிதமான உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தான். அந்த அனைத்து படைப்பை விடவும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்தான். அனைத்து படைப்பை விடவும் உயர்தரமான படைப்பாக அல்லாஹ் மனிதனை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் அல்லாஹ் எதற்கு படைத்தான்? இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்தான். இந்த மனிதனை எதற்காக வேண்டி படைத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு தவிர நான் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உலகத்துண்டான அனைத்து விஷயங்களும் இந்த மனிதனுக்காக, இந்த மனிதன் அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஒரு பொருளை புதுசா உருவாக்குறான். பகலா உட்கார்றான், இரவெல்லாம் பகலாக மாறுகிறது. பல நாட்கள் அல்ல, பல வருடங்கள் முயற்சி செய்து ஒரு புதிதான கண்டுபிடிப்பை பிடிக்கிறான். அந்த கண்டுபிடிப்பு உருவாக்கிய பின்பு அந்த பொருள் அவன் எந்த நோக்கத்திற்காக வேண்டி உருவாக்கினானோ அந்த நோக்கத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பொருளை அவன் சற்றும் யோசிக்காமல் உடைத்து விடுவான், குப்பையில் எறிந்து விடுவான். ஆனால் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் அவனை வணங்குவதற்கு. இந்த மனிதன் அல்லாஹ்வை வணங்குகிறானா? நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோமா? அல்லாஹ்வை வணங்குவதை தவிர, தொழுவதை தவிர மீதி அனைத்து விஷயங்களிலும் இந்த மனிதன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். வியாபாரத்தில்
இதர விஷயங்களில் எல்லாத்திலும் ஈடுபடுகிறான், தொழுகையை தவிர அனைத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த தொழுகையை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆனில் 6666 வசனங்கள். இந்த 6666 வசனங்களில் தொழுகை பற்றி இகாமி ஸலா என்று அல்லாஹ் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, சுமார் 80 இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொன்னாலே நம் மீது அதை நாம் ஏற்றுக்கொள்வது, அதை செய்வது நம் மீது கட்டாய கடமை. ஒரே விஷயத்தை 80 தடவை அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நம் மீது கட்டாய கடமை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்துன் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ் வல் ஹஜ்ஜி வ ஸௌமி ரமலான். புனியல் இஸ்லாமு, இஸ்லாம் கட்டப்பட்டது, அலா ஹம்ஸின் 5 மீது. முதலாவது ஷஹாதத்துன் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நாம் கேட்காமலேயே அல்லாஹ் தஆலா முஃமினாக முஸ்லிமாக பிறக்க வைத்திருக்கிறான். நாம் கேட்டு இருக்கிறோம், அல்லாஹ் என்னை முஸ்லிமாக்கிட்டு பிறக்க வைத்திருக்கிறான். அதிலும் மேலாக ஒரு சில நபிமார்கள் எல்லாம் கேட்டும் பெறாத பெரிய பாக்கியம், உம்மத்தே முஹம்மதியாவை அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். இதற்கு அல்லாஹுக்கு கோடி சுக்ரியா செய்தாலும் ஈடாகாது. இரண்டாவது தொழுகை. இஸ்லாத்தினுடைய தூண்கள் 5. அந்த தூண்களில் இரண்டாவது தூண் தொழுகை. ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடத்தில் தூண்கள் இருக்கிறது. அந்த தூண்களில் ஒரு தூண் பழுதாகி இருந்தாலும் அந்த கட்டிடத்தில் நாம் இருப்போமா? ஒன்று அந்த கட்டிடத்தை இடிப்போம், அல்லது அந்த கட்டிடத்திலிருந்து வெளியாகுவோம், ஏதோ ஒன்று செய்வோம். ஆனால் அதே கட்டிடத்தில் நாம் இருக்க மாட்டோம். இஸ்லாத்தின் இரண்டாம் தூணாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை நாம் பொடுபோக்காக விடுவதின் காரணமாக, அசால்ட்டா இருப்பதின் காரணமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் நம்மை விட்டு எப்பொழுது வெளியேறும் என்று நமக்கு தெரியாது. இந்த ஈமான் எப்பொழுது வெளியேறும் என்று தெரியாது. இந்த தொழுகையை சரியாக நிலைநாட்டினால்தான் இந்த ஈமான் நம்மிடத்தில் தங்கும். இல்லை என்று சொன்னால் நாம் காஃபிராக போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் அப்படி ஃபிக்ஹ் கிதாபுல்ல இந்த தொழுகையை பற்றி என்ன சொல்றாங்க, இந்த தொழுகைக்கு என்ன சொல்றாங்க ஃபிக்ஹ் கிதாபுல புரட்டி பார்த்தா தெரியும். ஒரு மனிதன், ஒரு சிறுவன் 7 வயதை அடைந்தால் அவனை தொழுகைக்கு ஏவ வேண்டும். அதே 10 வயதை அடைந்தால் சாட்டையாய் அடித்து தொழுகைக்கு அனுப்ப வேண்டும். உன்னால் நின்று தொழுக முடியவில்லையா? அமர்ந்து கொண்டு தொழு. அமர்ந்தும் தொழுக முடியவில்லையா? படுத்து கொண்டு தொழு. படுத்தும் தொழுக முடியவில்லையா? கண்ணினால் செய்கினை செய்து தொழு. ஒரு இடத்திலும் தொழுகை விடுவதற்கு அனுமதி தரவில்லை. கடும் வெயிலா, கடும் மழையா, கடும் குளிரா, எதிரிகளின் அச்சுறுத்தல்களா, ஜமாத்தை விட்டுவிடு, தொழுகை வீட்டில் நிலைநாட்டு என்று இஸ்லாம் கூறுகிறது. ஒரு இடத்தில் கூட தொழுகை விடுவதற்கு இந்த ஃபிக்ஹ் சட்டம், இஸ்லாமிய சட்டம் ஒரு இடத்திலும் அனுமதி தரவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த அளவுக்கு நம் மீது கட்டாய கடமை, எந்த அளவுக்கு அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு தொழுகையை பொடுபோக்காக விட்டு கொண்டிருக்கிறோம். பாங்கு சத்தத்தை கேட்டும் நாம் வேணுமென்றே நம்முடைய வியாபாரத்தில் இதர விஷயங்களில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த மனிதனுக்கு எதை செய்தாலும் அதிலிருந்து பலாபலன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை.
ஒரு செயலை செஞ்சால் அதுலேருந்து என்ன பெனிஃபிட் எனக்கு, இல்லை நான் எதுக்கு செய்யணும் அதை அப்படின்னு மனிதன் யோசிப்பான். தொழுகையை தொழுவதின் மூலமாக அனைத்தும் நன்மைதான். தொழுகை எந்த மனிதன் தொழுகிறானோ அவனுடைய வாழ்க்கை அனைத்தும் சுபிச்சம்தான். என்ன பெனிஃபிட் தொழுகை தொழுவதின் மூலமாக? நம்மெல்லாம் பாவத்தை செய்வோம். இது பாவம் ஒன்று தெரியும், சரி லாஸ்ட் ஒரு டைம் செஞ்சுக்கலாமே, இறுதியாக ஒரு முறை செய்து கொள்ளலாம், செய்து விடுவோம், திருப்பி அதே பாவத்தின் பக்கம் மீண்டும் விழுவோம், இந்த டைம் கடைசியா வச்சுக்கலாமே என்று அந்த பாவத்தை தொடர்படியாக நாம் செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது சத்தியமிட்டு கூறுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டும் பாதுகாக்கும். எந்த மனிதன் தொழுகையை சரியாக தொழுகிறானோ அவன் தவறான விஷயத்தில் ஈடுபட மாட்டான், தீய விஷயங்களில் ஈடுபட மாட்டான், பாவமான விஷயத்தில் ஈடுபட மாட்டான். நானும் தொழுதானே இருக்கேன், நானும் தேனும் தொழுதான் இருக்கேன், 5 வக்து தொழுதான் இருக்கேன் நிறைய பேர் யோசிப்பாங்க. தொழுகையை தொழும் விதத்தில் தொழுதல் கண்டிப்பாக மானக்கேடான விஷயத்திலிருந்து பாவத்திலிருந்து நாம் விலகுவோம். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நிம்மதியா வாழணும். வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, நிம்மதியா வாழணும். என்னதான் செய்யறதுன்னு தெரியலையே. எங்க நிம்மதி கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். உள்ளத்திற்குண்டான நிம்மதி என்னை நினைவு கூறுவதில் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் நினைவு கூறுவதினால் சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இது மட்டுமல்ல, அஸ்ஸலாத்து லிஸ்ஸிக்ர், தொழுகையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். ஒரு மனுஷன் சிறுவன் 10வது முடித்தால் தான் நிம்மதி என்று நினைக்கிறான். 10வதை கடந்த பின்பு 12ஆம் வகுப்பு முடிப்பது நிம்மதி என்று நினைக்கிறான். 12ஆம் வகுப்பு முடித்த பின்பு உயர்தரமான கல்வி காலேஜுகளில் சேருவது நிம்மதி என்று நினைக்கிறான். அதற்கு பின்பு நல்ல ஊதியத்தில் நல்ல கம்பெனியில இருப்பது நிம்மதி என்று நினைக்கிறான். அதற்கு பின்பு நல்ல மனைவியை திருமணம் செய்வது நிம்மதி என்று நினைக்கிறான். அதற்கு பின்பு நல்ல குழந்தையை பெற்றெடுப்பது நிம்மதி என்று நினைக்கிறான். அதற்கு பின்பு அந்த குழந்தையை சரியான முறையில் வளர்த்தி அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைப்பது நிம்மதி என்று நினைக்கிறான். அதற்கு பின்பு பேர பேத்திகளை பார்ப்பது நிம்மதி என்று நினைக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த மனிதன் வந்துவிடுவான், இறந்தால் தான் நிம்மதி என்று நினைத்துடுவான். ஆனால் அவன் இறந்தாலும் நிம்மதி கிடையாது. கபூர்ல வச்சோன்னா கபூரு பேசுமா அவன்கிட்ட, 6 அடிக்கு மேல நீ பண்ண அட்டகாசம் இருக்கு, 6 அடிக்கு மேல உன்னுடைய ஆற்றலை நான் பார்த்து விட்டேன், நீ செய்த அக்கிரமத்தை பார்த்து விட்டேன், நீ செய்த அநியாயத்தை பார்த்து விட்டேன், என்னுடைய ஆற்றலை நீ பார், என்னுடைய கூவத்தை நீ பார் என்று சொல்லி அந்த கபர் ஒரு நெருக்கும். அப்படி ஒரு நெருக்கும். விழாப்புறங்கள், இந்த 2 விழாப்புறங்களும் ஒன்று சேரும். லேசா நம்மளை யாராச்சும் முசாப செய்யறப்ப கட்டி அணைச்சாலே எனக்கு முடியல விட்டுப்பா என்று நாம் கதறுகிறோமே, அந்த கபரு 2 விழாப்புறங்களும் ஒன்று சேர நெருக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த கபரில் வைத்த பின்பு ஒளி வேண்டுமே, இருள் படிந்த அந்த கபரில் ஒளி, அதுவும் தொழுகைதான். அஸ்ஸலாத்து நூரும் ஃபில் கபர், தொலை கபருக்குண்டான வெளிச்சம் லைட் இந்த தொழுகைதான். கபர்ல முடிஞ்சு நாளை மறுமையுடைய வாழ்க்கை அங்கு சென்ற பின்பு சொர்க்கம் என்று தீர்மானம் ஆகினாலும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சாவி நம்மிடத்தில் வேண்டுமே. சொர்க்கத்திற்கு கதவு இருக்கு, அந்த கதவுக்குள்ள செல்ல அதுக்குன்னு ஒரு சாவி வேண்டுமே.
அந்த சாவி எங்க இருக்கு? பெருமானார் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. தொழுகை சுருகத்தின் திறவுகோல் என்று பெருமானார் பேசுகிறார்கள். அங்கு சென்று நாம் சாவியை உருவாக்க முடியாது, அங்கு சென்று சாவியை நாம் தேட முடியாது. அதற்குண்டான இடம்தான் இந்த உலகம். இந்த தொழுகையின் மூலமாக தான் நாளை மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய சாவியை நாம் விட்டு பெற முடியும். அந்த சாவியை நாம் இங்கே விட்டு விட்டோமே. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ சாவியோ, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய லாக்குடைய சாவியோ எங்கேயாச்சும் காணாம போட்டோம்னா நாம் பதறோம். அழியக்கூடிய ஒரு பொருளுக்கு நாம் பயப்படுகிறோம். அழியாத நிஜமான ஒரு வாழ்க்கையை யோசித்து நாம் சிந்திப்பதே இல்லையே. நாளை மறுமைக்கு சென்று அந்த சொர்க்கத்தை திறப்பதற்குண்டான சாவியை நாம் இன்று பொடுபோக்காக விட்டு கொண்டிருக்கிறோமே. அப்படி என்று சொன்னால் இந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசணும்னா சும்மா அப்படியெல்லாம் பேசிட முடியாது. தியானம் செஞ்சு போய் தூர் சினா என்ற மலையில் மீது ஏறி நின்று அங்கிருந்து அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய கிருபை செஞ்சிருக்கான். அவன் இடத்தில் நாம் பேசுவதற்கு இலகுவான வழிகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். ஒன்று குர்ஆன், மற்றொன்று தொழுகை. இந்த இரண்டையும் நாம் விட்டோம். முதலாவது குர்ஆன். குர்ஆன்ல என்ன இல்லை? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்விக்கும் மூலதனம் இந்த குர்ஆன் தான். மனதிற்கு உண்டான நோய்களுக்கு உண்டான மருத்துவம் வேண்டுமா? குர்ஆனில் உண்டு. பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு வேண்டுமா? குர்ஆனில் உண்டு. கணக்கு வேண்டுமா? குர்ஆனில் உண்டு. வரலாறு வேண்டுமா? குர்ஆனில் உண்டு. புவியியல் வேண்டுமா? குர்ஆனில் உண்டு. என்று அனைத்து விதமான விஷயத்திற்கும் குர்ஆனில் தீர்வு உண்டு. ஆனால் அந்த குர்ஆனை நாம் இன்னைக்கு விட்டோமே. குர்ஆனில் கையில் எடுப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடம்பில் ஏதோ ஒரு குறைகள் ஏற்பட்டால் நாம் பார்த்து சரி செய்து கொள்வோம். ஏதோ ஒரு இடத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு உண்டான மருந்தை போட்டு அந்த இடத்தை நாம் சரி செஞ்சுக்குவோம். பெருமானார் சொல்கிறார்கள், உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு கெட்டு போகிவிட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் அந்த மனிதன் சரியாகி விடுவான். அதுதான் அலா வஹியல் கல்ப், அதுதான் இதயம் என்று பெருமானார் சொல்கிறார்கள். இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய நோயை நாம் பார்ப்பதில்லையே, நம் கண்களுக்கு புலன்படவில்லையே. இந்த கல்பை சரி செய்வதற்கு என்ன வழி? குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். ஒரு பெரியார் பள்ளியாசல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டே இருக்காரு. அந்த பெரியாரை பார்த்து ஒரு சின்ன பையன் போயிட்டு வரான். அந்த பெரியவங்களை பார்த்து, நீங்கள் குர்ஆன் ஓதிட்டே இருக்கீங்களே, அதிகமாக குர்ஆன் ஓதுறீங்களே, எத்தனை ஜுஸும் மனப்பாட பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் பெரியவங்களை பார்த்து கேட்குறாங்க. பொதுவாக பெரியவர்கள் நேரடியாக விளக்கம் சொல்ல மாட்டார்கள். அந்த பையனை கூப்பிட்டு, அப்படியாப்பா இங்கே வாப்பா, நான் சொல்கிற மாதிரி செய்ய, நான் விளக்கம் உனக்கு சொல்கிறேன். அந்த பையனை ஏற்றுக்கிட்டு அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு பக்கெட் எடு, அந்த பக்கெட்டில் கீழே ஓட்டையை போடு, அதில் கருங்கட்டிகள் எல்லாம் நிரப்பு, போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா, இந்த வாளி முழுவதும் எனக்கு தண்ணியோடு இங்கே வரணும், கீழே ஓட்டையும் போட்டிருக்கு. அந்த பையன் எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல் நேராக போய் அந்த பெரியவங்க சொன்ன மாதிரி பக்கெட் எடுக்கிறான், ஓட்டையை போடுறான், கருகட்டியில் போடுறான், தண்ணியை பிடிக்கிறான். வேற வழியில் தண்ணி கீழே ஃபுல்லாக போயிடுச்சு. திருப்பியும் போகிறான், திருப்பியும் தண்ணியை பிடிக்கிறான், திருப்பியும் வரான், கீழே தண்ணி போகுது. இப்படி கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவங்க பார்த்து கூப்பிடுறாங்க, யோப்பா தம்பி, அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய கட்டிகளை எடுத்துட்டு வா. அந்த பையனை கட்டிகளை தூக்கிட்டு வரான்.
இந்த கட்டி பக்கெட்குள்ள போறப்ப எப்படி இருந்துச்சு? கருங்கட்டிகளா இருந்துச்சு. இப்ப எப்படி உனக்கு தெரிகிறது என்று கேட்டார்கள். வெண்மையாக தெரிகிறது என்று சொன்னவுடன் அந்த பெரியவர் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவதின் மூலமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கரும்புள்ளிகள், பாவ கரும்புள்ளிகள் எல்லாம் நீங்குகிறது, உள்ளம் பரிசுத்தப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் ஹிஃப்ஸ்லாம் பண்ணல என்று அந்த பெரியவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த குர்ஆனையும் நாம் விட்டு விட்டோம். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குர்ஆன். இரண்டாவது தொழுகை. நாம் தொழுதுட்டு தான் இருக்கோம், அல்லாஹ்ட்ட இங்கே பேசுகிறோம். நான் 5 வக்து தொழுகிறேன், அல்லாஹ் பேசக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கவில்லையே. தக்பீர் கட்டிய பின்பு சூரத்துல் ஃபாத்திஹா, அல்லாஹு அக்பர், அற்புதமான ஒரு சூரா. அந்த சூறாவில் அல்லாஹ் நம்முடைய உரையாடுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீனே உனக்கே அனைத்து போலும் என்று சொன்னவுடன், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று பேசுகிறான். அர் ரஹ்மான் இர் ரஹீம், இறக்கொல்லோனும் கருணையுள்ளவனும் அல்லாஹ் உனக்கே அனைத்து போலும் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான், ஆதானி அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை மீண்டும் புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், நீதி தரக்கூடிய நாளின் அரசரே என்று சொன்னவுடன் மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், ஹாதா அப்தி ஹாதா அப்தி ஹாதா அப்தி மா ஸஅல், இவன் தான் என்னுடைய அடியான், இந்த அடியான் என்ன கேட்டால் நீங்க கொடுத்துருங்க என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான். அதனால தான் சொல்லுவாங்க, தொழுகையை முடித்தோடனே துவா கேட்டால் கபூல் ஆகும்ட்டு. தொழுகை முடித்தவுடன் துவா கேட்டால் கபூல் ஆகும் என்று இதனால் தான் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மனிதர்களுக்கு இன்னொரு விஷயமும் உண்டு. எதை தொட்டாலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொரு அதானிலும் பாங்கிலும் முஅத்தின் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுக்கும் தருவாயில் கூறுகிறார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று கூறிய பின்பு கூறுகிறார், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இந்த தொழுகை தான் இந்த உலகத்திலும் வெற்றி, நாளை மறுமையிலும் வெற்றி. இந்த தொழுகையை விட்டுவிட்டால் இந்த உலகத்திலும் சாபம்தான், நாளை மறுமையுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையிலும் சரி, நாளை மறுமையுடைய வாழ்க்கையிலும் அனைத்தும் நமக்கு நரகமாக மாறிவிடும், அனைத்தும் அதாபுதான். இவ்வளவு மகத்துவம் மிக்க தொழுகையை நாம் தொழுகாமல் விட்டால் என்ன நிலை? நாமெல்லாம் ஒருத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கதே மாட்டோம், யார்ட்டையும் திருப்பி கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த தொழுகாத மனிதருக்கு என்ன தெரியுமா நிலை? ஃபிரௌன், ஹாமான், அபூ ஜஹல், இவங்கெல்லாம் ரஹ்மத்துல்லா அல்ல லஅனத்துல்லா, அல்லாஹ்வினால் சாபிக்கப்பட்டவர்கள். இந்த அல்லாஹ்வினால் சாபிக்கப்பட்டவருடன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். நிலை நமக்கு தேவையா? அல்லாஹ்வை தொழுது அவனுடைய கட்டளையை ஏற்று அவனை 5 வக்து தொழுகையை ஏற்று தொழுகக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.